ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நெய்ப்பாறை மீனை வச்சு புளித்தொக்கு எப்படி செய்யலாங்கிறது பார்க்கலாம். இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ரசம் சாதத்துக்கு சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். வாங்க இது எப்படி செய்யலாங்கிறது பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் நான் இன்றைக்கி நெய்ப்பாறை மீனும் சீலா மீனும் கலந்து எடுத்து வச்சுருக்கேன். நெய்ப்பாறை மீன் பார்த்திங்கன்னா அகலமாக பட்டையாக இருக்கும். ஒரு கை சைஸ் அளவுக்கு தான் இருக்கும். கட் பண்ணால் ஒரு தலையும் ஒரு வாலும் அந்த மாதிரி தான் வரும். இதில் பார்த்திங்கன்னா 2 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள், கொஞ்சமாக உப்பு, திக்காக புளி கரைச்சி இதோடய ஆட் பண்ணியிருக்கேன். இதை வந்து ஒரு 10 நிமிஷம் எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி பிசைஞ்சு 10 நிமிஷம் ஊற வச்சுருக்கேன். 2 வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு அகலமான கடாய் ஒன்று ஸ்டவ்வில் வச்சுக்கோங்க. ஒடுக்கமான கடாயாக இருந்துச்சுன்னா மீன் புளித்தொக்கு செய்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். அதனால் வந்து அகலமாக உள்ளது வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. கடாய் நல்லா காஞ்சதுக்கு பிறகு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் இல்லை 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் கடலெண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு பிறகு கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கு பிறகு நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தை இதோட ஆட் பண்ணிக்கலாம். நான் மீடியம் சைஸில் 2 வெங்காயம் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து கடலெண்ணெயில் நான் தாளிச்சிக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு வந்து எந்த எண்ணெய் வேணுமோ நீங்கள் அந்த எண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தேவையான அளவுக்கு கருவேப்பிலை ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா ஃப்ரெஷ்ஷாக உள்ள கருவேப்பிலை. இப்போ இதையும் சேர்த்துட்டு வதக்கிட்டு கொஞ்சமாக பார்த்திங்கன்னா உப்பும் சேர்த்துக்கலாம். வெங்காயத்துக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். ஏன்னா பார்த்திங்கன்னா நம்ம மீன் வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். அதில் வந்து உப்பு ஆட் பண்ணியிருக்கோம். அதனால் வந்து வெங்காயத்துக்கு வந்து வதங்குற அளவுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்தா போதும். இதில் பார்த்திங்கன்னா தக்காளி சேர்க்கணும்னு தேவையில்லை, ஆப்ஷனல் தான். இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு சின்ன தக்காளி நல்லா பிழிஞ்சு நான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் ஒரு ஃப்ளேவருக்காக தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா வந்து இது மீன் புளித்தொக்குங்கிறதுனால இதில் தக்காளி நிறைய ஆட் பண்ணக்கூடாது. நம்ம வந்து மற்ற கிரேவிலாம் செய்யும் போது தக்காளி வெங்காயம் வந்து ஜாஸ்தியாக சேர்ப்போம். இதில் வந்து வெங்காயம் ஜாஸ்தியாக சேர்த்துட்டு தக்காளி சேர்க்கக்கூடாது. ஜஸ்ட் ஒரு ஃப்ளேவருக்காக நான் சின்ன தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன். தக்காளி நீங்கள் நிறைய ஆட் பண்ணிங்க அப்படின்னா டேஸ்ட் மாறிடும். வெங்காயம் வந்து கோல்டன் கலரில் மாறும். அந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் வந்து மீனை வந்து இதோடய ஆட் பண்ணிடலாம். மீனை வந்து 10 நிமிஷம் ஊற வச்சுருக்கோம். வெங்காயம் வந்து ஜஸ்ட் ஒரு கோல்டன் கலரில் மாறி வரும்போது மீனை ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப வந்து தீஞ்சிடக்கூடாது. வெங்காயம் வந்து ரொம்ப தீஞ்சிடுச்சுன்னா டேஸ்ட் மாறிடும். அதனால் வந்து கொஞ்சம் கோல்டன் கலரில் வர ஆரம்பிக்கும் போது நீங்கள் வந்து மீனை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஊற வச்ச மீனை வந்து இதோடய ஆட் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையுமே வெங்காயத்தோடு சேர்த்து லேசாக கிண்டி கொடுத்துக்கோங்க. அதாவது பார்த்திங்கன்னா நீங்கள் மீனை சேர்த்ததுக்கு பிறகு உடனே வந்து நீங்கள் லேசாக ஃபுல்லாக கிண்டி கொடுத்துக்கோங்க. அதுக்கு பிறகு அப்படின்னா நீங்கள் லேசாக ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் நீங்கள் லேட் பண்ணால் மீன் வந்து வேக ஆரம்பிச்சிடும். அதனால் வந்து மீனை வந்து நம்ம வந்து ராவாக சேர்ப்போம்ல, அப்போவுமே நீங்கள் ஃபுல்லாக கிண்டி கொடுத்துக்கோங்க. அப்போ தான் மீன்லாம் உடையாமல் இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு மீனுக்கு மேலே இன்னொரு மீன் இல்லாத அளவுக்கு நீங்கள் பார்த்துக்கோங்க. அந்த மாதிரி நீங்கள் நல்லா மீனை வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ ஒரு 2 நிமிஷத்துக்கு மூடி வச்சு வேக வச்சுருக்கேன். ஒரு 2 நிமிஷம் கழித்து மூடியை திறந்து பார்த்துட்டு கடாயை வந்து லேசாக வந்து குலுக்கி விட்டுக்கோங்க. கரண்டி வச்சு ஒன்றா திருப்பி போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு திருப்பி போட முடிஞ்சதுன்னா திருப்பி போட்டுக்கோங்க. அப்படி இல்லைன்னா கடாயை வந்து லேசாக குலுக்கி விட்டுக்கோங்க. ஏன்னா வந்து திருப்பி போடும்போது உடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து நீங்கள் கடாயை வந்து லேசாக குலுக்கி விட்டுட்டு மறுபடியும் மூடி போட்டு வேக வச்சுருங்க. மீனை வேக வைக்கும் போது ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. நீங்கள் ஃபுல்லாக வச்சுருந்தீங்கன்னா உடனே தீஞ்சிடும், சீக்கிரமாக அடியில் பிடிச்சிடும். இந்த கிரேவியில் பார்த்திங்கன்னா தண்ணி வந்து ஜாஸ்தியாக சேர்க்கக்கூடாது. சப்போஸ் உங்களுக்கு தண்ணி சேர்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மீனை வந்து கடாயில் சேர்க்கும் போது அந்த மசாலாலாம் அந்த பிளேட்டில் ஒட்டியிருக்கும். அப்போது வந்து ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி அந்த பிளேட்டில் விட்டுட்டு நல்லா அலசி இதோடய ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா எண்ணெய்லாம் பிரிஞ்சு மேலே நிற்கிது. இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கோங்க. ரொம்ப ட்ரையாக இல்லாத அளவுக்கு பார்த்துக்கோங்க. அப்போ தான் சாதத்தில் இதையும் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். நான் இன்றைக்கி நெய்ப்பாறை மீனும் சீலா மீனும் கலந்து ஆட் பண்ணி இதில் புளித்தொக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் என்னுடைய சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் மறுபடியும் வேறு ஒரு ரெசிபியில் உங்களை மீட் பண்ணுறேன். இது வரைக்கும் நீங்கள் வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்யூ.